ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம என்ன புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா, த பவர் ஆஃப் நவ் பை எக்கார்ட் டோல். இவங்க ஜெர்மன் பார்ன் ஸ்பிரிச்சுவல் டீச்சர். ஸோ ஸ்பிரிச்சுவல் பர்சன்னா வேற எதுவும் இல்லை, ஆன்மீக வழியில ஈடுபடுறவங்க. ஸோ இவங்க இந்த புக்கு மூலமா மனசு அளவில் கஷ்டப்படுறவங்களுக்கு மன நிம்மதி தர மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம்தான் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரெசன்ட். நமக்கு என்னதான் கொடுமையான பாஸ்ட் இருந்தாலும், அத மறந்துட்டு ஃப்யூச்சர பத்தியும் திங்க் பண்ணாம, பிரசன்ட்ல அதாவது நிகழ்காலத்துல சந்தோஷமா இருக்கணும்னு ஆதர் சொல்றாங்க. ஸோ, பிரசன்ட்ல ஹேப்பியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் தாட்ஸ தூக்கி போடணும். ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. கண்டிப்பா நல்லதே நடக்கும்னு ஒரு ஃப்ளோல போணும். அப்பதான் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், அத ஓவர் கம் பண்ணி வர முடியும்னு ஒரு தைரியம் வரும். ஸோ, இப்போ ஆதர் இந்த புக்க பத்தி என்ன சொல்றாங்கன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்கெட் த பாஸ்ட் அண்ட் த ஃபியூச்சர். ஆதர் இந்த புக்கில் ப்ரெசண்ட்னு ஒரு வேர்டை தான் மையமாக வச்சு எழுதியிருக்காங்க. ஒரு வட்டத்துக்கு எப்படி மையப்பகுதி இருக்குமோ, அதே மாதிரி அவர் சொல்ற ப்ரெசண்ட்டும் லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஏன், எதுக்கு அவங்க ப்ரெசண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண சொல்லி ரொம்ப இன்ஸ்டிட் பண்ணணும்? பிகாஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நடந்து முடிஞ்ச பாஸ்ட் பத்தியும், வருமா வராதான்னு நிரந்தரமே இல்லாத ஃபியூச்சர் பத்தியும் அதிகமா யோசிக்கிறனால, கண்டிப்பா ப்ரெசன்ட் லைஃபை நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. மோரோவர், உங்க ப்ரெசன்ட்ல நடக்கிற விஷயத்துக்கும் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் நடக்கிற விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால தான் "The past cannot survive in your present, it can only survive in your absent" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நவ் இட்ஸ் ஆல் த ரெஸ்ட். இப்போ உங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்களை ரொம்ப திங்க் பண்ணா, அது உங்களோட பாஸ்டோட கண்டினியூஷன் மாதிரி தான் தெரியும். ஆனா அதுதான் இல்ல. பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து போனது. அதுக்கும் பிரசன்ட்டுக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்ல. நீங்க நிகழ்காலத்துல ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, அது உங்க கடந்த காலத்துல இருந்து வந்ததுன்னு திங்க் பண்ணாம, நீங்க ஃபியூச்சர்ல ஹேப்பியா இருக்க போற அறிகுறின்னு நினைச்சா, அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. இப்ப பண்ண வேண்டியது எல்லாம் ஒண்ணு மட்டும் தான். பிரசன்ட்ல இம்பார்ட்டன்ட் குடுத்து, சாட்டிஸ்ஃபேக்ஷனோட லைஃப லீட் பண்ணுங்கன்னு நம்ம ஆதர் சொல்றாங்க. ஸோ, தொடருங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் உங்களிடம் வரும். அப்படின்னு சொல்லி அடுத்த பகுதிக்குள்ள போலாம். ஹவ் நவ் எம்பவர்ஸ் யூ. பாஸ்ட் வலியிலையும் ஃபியூச்சர் வருத்தங்களிலும் மூழ்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான நல்லதும் நடக்க போறதில்ல. அதுக்கு பதிலா பிரசன்ட்ல இருக்கிற ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்ணலாம்னு திங்க் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நீங்க உங்க ஆஃபீஸ்ல ஒரு பிரசன்டேஷன் பண்றீங்க. அது சரியா பண்ணல. உங்க பாஸ் உங்க மேல டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. இருந்தாலும் உங்க பாஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ட நம்பிக்கையோட குடுத்து முடிக்க சொல்றாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? பாஸ்ட்ல நடந்த ஃபெயிலியர் பத்தி திங்க் பண்ணுவீங்களா? இல்ல ஃபியூச்சர்ல நடக்க போறத நினைச்சு பயப்படுவீங்களா? இப்பதான் நீங்க நல்லா திங்க் பண்ணணும். பாஸ்ட்ட பத்தி திங்க் பண்ணியோ, ஃபியூச்சர பத்தி திங்க் பண்ணியோ ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதுக்கு பதிலா நீங்க அழகா யூட்டிலைஸ் பண்ணி, நல்லா பிரசன்ட் பண்ணி, எப்படி சக்சஸ ரீச் பண்ணலாம்னு திங்க் பண்ணி பாருங்க. கேட்கவே எவ்வளோ அழகா இருக்கு. அதனால தான் பாஸ்ட் இஸ் யுவர் லெசன், பிரசன்ட் இஸ் யுவர் கிஃப்ட், ஃபியூச்சர் இஸ் யுவர் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்வாங்க. நெக்ஸ்ட், பெயின் இஸ் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கான்ட் சேஞ்ச். என்னதான் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர பத்தி நினைச்சு கஷ்டப்பட்டாலும், அந்த தப்ப மாத்தணும்னு முயற்சி பண்ணுனாலும், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பிரசன்ட் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம கையில இருக்கு. பிரசன்ட் லைஃபுக்கு எது கரெக்ட்டோ அத டிசைட் பண்ணி, அது நல்லா நடந்தாலே போதும், எல்லாம் நல்லதாவே நடக்கும். சப்போஸ் நீங்க ஸ்பெசிஃபிக்கா மெமரீஸ மறக்கணும், மாத்தணும்னு நெனச்சீங்கன்னா, புதுசா ஏதாச்சும் கத்துக்கோங்க. மைண்ட டைவர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள பிஸியா வச்சுக்க பாருங்க. We create a pain and we can erase it. பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர பத்தி மனசுலயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட வலிகள இன்னும் அதிகம் ஆக்கும். பட் என்னதான் எல்லாத்தையும் தாண்டி வரணுமே நெனச்சாலும், சில வலிகள லைஃப்ல மறக்கவே முடியாது. அதுல ஒண்ணு நம்ம மனசுக்கு புடிச்சவங்க, நம்ம விரும்பினவங்க யாராச்சும் நம்மள விட்டு போனா, அந்த பெயினுக்கு ஈடு இணையே இல்ல. ஸோ, பெயின நீங்க மறக்கலாம், நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா. நீங்க கஷ்டப்படலன்னு சொல்லல. ஆனா, உங்க பெயின தாண்டியும் உங்களால மூவ் ஆன் ஆக முடியும். அது மட்டும் இல்லாம, உங்கள இன்னும் ஸ்ட்ராங்கான பெர்சனா மாத்தும்னு ஆதர் டோல் சொல்றாங்க.
அது மட்டும் இல்லாம, காயப்பட்ட மனதுக்கு தேவை மருந்து. மீண்டும் காயங்கள் இல்ல. அப்படித்தானே? நெக்ஸ்ட்டு ஈகோ அண்ட் திங்கிங் ஆர் எனிமி. யுவர் ஈகோ இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் எனிமி. இதை என்ன சும்மாவா சொன்னாங்க? ஈகோ உங்கள மட்டும் இல்லாம, சுத்தி இருக்கவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிரும். அதுதான் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிற அழிவு. அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகுது? அதுபோல ஓவர் திங்கிங். நடக்காதத பத்தி நெனச்சு நெனச்சு நம்மள கெடுத்துக்கிறது. எல்லாருக்கும் நெனச்சதே நடந்தா, இந்த வேர்ல்டுல கடவுள் நம்பிக்கையே இல்லாம போயிருமே! அப்புறம் எல்லாரும் நான் தான் கடவுள்னு சுத்துவாங்க. அதனால தான் கிவ் யுவர் 100% சொல்றாங்க. அதுக்கப்புறம் வரப்போறத தட்டி விடுங்க பார்த்துக்கலாம்னு மைண்ட் செட் வந்தாலே போதும், எதுவும் உங்கள தடுக்க முடியாது. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் கிரியேட் ஃப்ரம் த நவ்வுன்னு சொல்றாங்க. அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்ட் எப்பவுமே பிரசன்ட்ட பேஸ் பண்ணி தான் அவங்களோட மாஸ்டர் பீஸ குடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு பிரசன்ட்ல லைஃப லீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நீங்களே ஓவர் திங்கிங்ன்னு ஒரு வலையில இருந்து, நீங்களே உங்கள ஒரு 3வது மனுஷன் மாதிரி அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். எதையும் பார்த்த உடனே முடிவு பண்ணாம, சிந்திச்சு முடிவு பண்ணுங்க. இந்த மாரி விஷயங்கள ஃபாலோ பண்ண நமக்கு சில டிஃபரண்ட் வேஸ் ஆஃப் ஐடியாஸ் சொல்றாங்க. நம்பர் 1. என்னோட அடுத்த எண்ணம் என்னவா இருக்கும்? நீங்களே உங்கள கேட்டுக்கோங்க. நம்பர் 2. ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி உங்க மனசு என்ன சொல்லுதோ அத ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க பிஸியா ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது. சப்போஸ் வெளிய பிரேக் எடுக்க போனதுக்கு அப்புறம், இந்நேரம் நான் வேலை செஞ்சிருக்கணுமேன்னு தோணும். இப்படியே மைண்ட்ல வந்து போனாலும், உடம்புக்கும் மனசுக்கும் தெரியும் உங்களால என்ன பண்ண முடியும்னு. ஸோ முன்னாடியே ஜட்ஜ் பண்ணாம, உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அத ஃபாலோ பண்ணுங்க. பாத் டு என்லைட்டன்மென்ட், செப்பரேஷன் அண்ட் அப்சர்வேஷன். என்லைட்டன்மென்ட் அப்படின்னா, ஒரு விஷயத்த பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதும், தெரிஞ்சுக்கிறதுக்குமான வழிகாட்டுதல். அது நமக்கு மட்டும் இல்லாம, அது தேவைப்படுறவங்களுக்கும் குடுக்கணும். நம்பர் 3. எக்ஸ்பீரியன்ஸ்ஃபுல் அலர்ட்னஸ். நீங்க ஒரு விஷயத்துக்காக ரொம்ப டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் கண்டிப்பா ஞாபகம் வராது. பிரசன்ட்ல நீங்க ரொம்ப கவனமா இருப்பீங்க. இதையே நீங்க ஒரு டூலா கூட யூஸ் பண்ணலாம். எப்பவும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள பிஸியா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. நம்பர் 4. கிவ் யுவர்செல்ஃப் டு காட். ஒரு நாள் கண்டிப்பா உங்க கேள்விக்கெல்லாம் கடவுள் பதில் சொல்லுவாரு. நீங்க உங்க லைஃப ஹாப்பியாவும், பீஸ்ஃபுல்லாவும் லீட் பண்ண கடவுளோட வழிகாட்டுதல் எப்பவும் இருக்கும். அதுக்கு நீங்க முழுசா பண்ண வேண்டியது கடவுள்கிட்ட உங்கள அர்ப்பணிக்கிறது அப்படின்னு ஆதர் சொல்றாங்க. ஸோ பி எ சர்வன்ட் வெயிட்டிங் ஃபார் த ரிட்டர்ன் ஆஃப் த மாஸ்டர். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இன் த நவ், லிவிங் இன் த நவ். அதுதான் உங்க ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பதான் உங்க ரிலேஷன்ஷிப் ஈகோ அண்ட் ஜட்ஜ்மெண்ட் வராம இருக்கும். உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வராது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது. இத பண்ணாத, அத பண்ணாதன்னு உங்கள யாரும் சொல்ல முடியாது. முக்கியமா உங்க 2 பேருக்கும் நடுவுல வேற யாரும் வரமாட்டாங்க. ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இன்னொரு கொடுமையான விஷயம், ஒருத்தர் மட்டுமே ரிலேஷன்ஷிப்ல பிரசன்ட்டுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு, இன்னொருத்தர் பாஸ்ட்ட நினைச்சிட்டு இருந்தா, அது கடைசில பெரிய ஏமாற்றத்துல தான் முடியும். அதே மாதிரி ஒருத்தர் மேல ரொம்ப அடிக்ட் ஆகுறதும் தப்பு. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அடிக்ஷன்ஸ் ஸ்டார்ட் வித் பெயின், எண்ட்ஸ் வித் பெயின். பட் உண்மையாவே உங்கள நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பார்ட்னர் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், மைண்ட் அண்ட் பாடி கோ டுகெதர். இதுல ஆதர் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள்கிட்ட தன்னை அர்ப்பணிக்கிறத நிறைய ஸ்பிரிச்சுவல் பீப்புள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆன்மா, உடல் 2மே தான் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேரு அவங்க உடல வருத்திக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஆனா அப்படி பண்ண சொல்லி எந்த கடவுளும் சொல்லல. யுவர் பாடி இஸ் எ டெம்பிள் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜீசஸ் எம்ப்ரேஸ்ட் யுவர் பாடி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா உங்களோட உடல் ஒரு கோவிலுக்கு சமம். அதனால அத நல்லா பாத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நெக்ஸ்ட், இன்டர் கனெக்டட்னஸ் ஆஃப் எவ்ரிதிங்.
இந்த புக்கோட ஆதர் உங்களுக்கு என்னன்னே தெரியாத விஷயத்த என்னால ஆழமா புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, நீங்களே உள்வாங்கி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பதில் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளும் உங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. எப்போ நீங்க உங்க ஹை லெவல் ஆஃப் இன்டர் கனெக்டட்னஸ யூஸ் பண்றீங்களோ, அப்பவே உங்களுக்கு இன்னொரு விஷயமும் புரியும். காட் இஸ் எவ்ரிவேர் அரவுண்ட் யூ. ஸோ இந்த பவர் ஆஃப் ந புக்கில் ஒரு பவர்ஃபுல் கான்செப்டை எக்கார்ட் டோல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது மூலமா நம்ம லைஃபுக்கு தேவைப்படுற விஷயம், ப்ரெசன்ட் லைஃபோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நமக்கு என்ன அப்படின்னு இல்லாம, நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பாஸ்ட்ல மாட்டிட்டு இன்னும் வெளியில வராம கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த புக்க பத்தி ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த புக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்புறம் மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு, குக்கீஸ் புக்கீஸ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகான அழுத்திருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.